அமெரிக்கா அடுக்கடுக்காக அதிரடிகளை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சத்தமில்லாமல் இந்திய பிரதமர் தன்னுடைய செயலாக்கங்களை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்கின்ற பதிவுகள்தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. சீனாவில் நடந்த சந்திப்பு, அந்த சந்திப்பில் ரஷ்யாவின் அதிபரும் சீனாவின் அதிபரும் இந்தியாவின் அதிபரும் 3 பேரும் இணைந்து பேசிய களங்கள் காணொலிகளாக வெளிவருகின்ற அதே நிமிடத்தில் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த ஒரு அதிரடியை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அது என்னவென்றால், இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்துகளுக்கு 200% வரி விதிப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறேன், கூடிய விரைவில் அது சார்ந்த கருத்துக்களை அறிவிப்பேன் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. உண்மையிலே என்ன நடக்கிறது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும்? இந்தியாவை பழிவாங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதா? அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு அடிபணிவதற்கு நான் தயாராக இல்லை என்று இந்தியா மிக தெளிவான ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அந்த மாநாடு சாங்காய் மாநாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவின் பிரதமர், சீனாவின் அதிபர், அதுபோல ரஷ்யாவின் அதிபர் புடின் போன்ற 3 பேரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 பேரும் அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக 3 பேரும் சிரித்து பேசி கொண்டிருந்த களங்கள் காணொலிகளாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் புடின் அவர்களோடு இந்தியாவின் பிரதமர் காரில் பயணித்த அந்த ஒரு காட்சியும் ஒரு பரபரப்பு செய்திகளாக அதில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்தியாவின் பிரதமர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்கின்ற செய்தி வந்தபொழுதே அது ஒரு பரபரப்பு செய்தியாக சர்வதேச ஊடகங்கள் மத்தியிலே எழும்பின. அதுபோல இந்தியாவின் பிரதமர் அங்கு விஜயம் செய்த மறு நிமிடத்தில் இருந்து அனைத்து ஊடகங்களும் அவர் சார்ந்த கருத்துக்களை கொண்டு செல்வதில் முனைப்பு காட்டின என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அமெரிக்காவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இந்தியாவின் செயல்முறைகளை, இப்படி ரஷ்யாவோடு இணையக்கூடிய ஒரு களத்தை இந்தியா எடுத்திருக்கிறது என்றால் அது அமெரிக்கா கைவிட்டு போன ஒரு செயல்பாடுகளாகத்தான் இருக்கின்றன. அமெரிக்கா தெளிவான ஒரு செயல் வடிவங்களை உருவாக்காத காரணத்தினால் ஆசியாவில் இந்தியா போன்ற நாடுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்று பெரும்பாலான அமெரிக்க ஊடகங்கள் இந்த செய்திகளை மையப்படுத்திய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் சீனாவில் அரசு சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள், அரசு சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், இவைகள் அனைத்துமே இந்திய பிரதமருடைய வருகையை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதுபோல சீனாவின் அரசு ஊடகங்கள், நாளிதழ் இந்தியாவின் பிரதமரை வரவேற்று முழு பக்கத்திற்கு அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருந்த செய்திகளும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதுபோல இந்தியாவின் பிரதமர் அந்த மாநாட்டில் அவர் கலந்து கொண்ட விடயம், அவர் பேசிய செய்திகள், அவரால் எடுத்து வைக்கப்பட்ட ஒவ்வொரு கருத்துகள், இவைகள் அனைத்துமே சர்வதேச ஊடகங்கள் மத்தியிலே பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவிற்கு அது தர்ம சங்கடத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை இப்பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய புலம்பலில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகஸ்ட் 25 இந்தியாவோடு பேச்சுவார்த்தை இருக்கிறது என்கின்ற செய்திகள் பேசப்பட்டன. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பதுதான் செய்தி. அந்த என்ன விடயத்தை மையப்படுத்திய பேச்சுவார்த்தை என்றால், வரி விதிப்பதை மையப்படுத்தி நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெறவில்லை என்கின்ற செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு நெருடல் நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. இந்தியாவின் பொருட்களுக்கு 20% இறக்குமதி என்று அமெரிக்கா அறிவித்தது. அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருள் அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொழுது 50% இறக்குமதி வரியை சந்திக்க வேண்டிய வந்து விடுகின்றது. எனவேதான் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவிற்கு இப்பொழுது பொருட்களை அனுப்புவதில் அவர்கள் சுணக்கம் காட்டிவிட்டார்கள்.
3 கப்பல்கள் போய்விட்டு அவைகள் திரும்பின என்கின்ற செய்திகள் கூட எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த சூழலில் ட்ரம்ப் அவர்கள் 200% வரி மருந்து பொருட்களுக்கு உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த விடயம் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் சில அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால், இங்கு இந்த மாநாட்டில் அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துகள் எடுத்து வைக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தால் கண்டிப்பாக இந்தியா இந்த மாநாட்டில் கலந்திருக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பும். ஆனால் இந்த மாநாட்டில் அமெரிக்காவை மையப்படுத்தியோ அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை மையப்படுத்தியோ எந்த கருத்துகளும் எடுத்து வைக்கப்படவில்லை. சீனா, ரஷ்யா, இந்தியா மூன்றும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தையும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களையும் இராணுவம் சார்ந்த தளவாடங்களையும் வாங்குவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுக்கும் என்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் தான் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும் என்கின்ற செய்திகளை எடுத்து வைக்கின்றார்கள். அதுபோல அமெரிக்கா விதித்து கொண்டிருக்கக்கூடிய வரிகள், இந்த வரிகளை பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்து விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டைத்தான் இந்தியா எடுக்கும் என்ற கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இந்தியா தங்களை விட்டு வெளியேறிக்கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டு இந்தியாவின் மீது காட்டமான கருத்துக்களை பதிவிடத் தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் பிரதிநிதியாக ட்ரம்ப் அவர்களுடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர் வெளியிட்ட கருத்துகள் அனைத்துமே இந்தியாவை எதிர்த்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இம்முறை இந்தியாவின் பிரதமர் அதை மிக லாவகமாக கையாண்டிருக்கிறார் என்பதாகத்தான் பலரும் இப்பொழுது கருத்துக்களை வைக்கின்றார்கள். சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனை நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் இந்த சந்திப்பின் அடிப்படையில் அவைகள் நீர்த்து போகக்கூடிய ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற ஒரு விடயமும், பாகிஸ்தானுக்கு சீனா செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளை சற்று திசை மாற்றுவதற்கான ஒரு களமாகவும் இது அமையும் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதுவரை இந்தியாவில் பல பிரதமர்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த நகர்வில் சரியான கோணத்தில் தன்னுடைய காய் நகர்த்தலை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் பலரும் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். அதனால்தான் அதிர்ந்து போய் நிற்கிறது அமெரிக்கா. இந்தியா தன்னுடைய நெஞ்சு நிமிர்த்தலை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கின்றது. அந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நடந்து சென்ற அந்த தோரணையை பார்க்கின்ற பொழுது பல ஊடகங்கள் வியந்து போய் எழுதியிருக்கக்கூடிய அந்த செய்திகள் இன்று உச்சபட்ச செய்திகளாக பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.